ஸோ ஃபைனலாக ஃபோட்டோகிராஃபி சீரீஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் மொபைல் ஃபோட்டோகிராஃபியில். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஷூட், ஓகேவா? ப்ராடக்ட் ஷூட் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாரமாகவே நிறைய ப்ராடக்ட் ஷூட் நான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்லிப்லாம் இப்போ போட்டு காமிக்கிறேன். அதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் பர்னிச்செல்லா ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ஷூட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ஷூட் எடுத்தேன். அது ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்து நான் பண்ணேன். நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் பண்ணுறது சும்மா ஒரு ட்ரையல் பண்ணுற மாதிரி தான். அதே நான் உங்ககிட்ட நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஷூட் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குவதற்கு கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் ப்ராடக்ட் ஷூட். நான் வீட்டில் இருக்கிற பொம்மை, குட்டி குட்டி பொம்மை, இந்த தைலம் பாட்டில், குட்டி அந்த தைலம் பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை எப்படி நிற்க வச்சு கரெக்டாக அந்த கிளாஸ் இலுக்குள்ளே லைட் எஃபிஷியன்ட்லாம் போட்டு சூப்பராக நான் அது எடுக்கணும்னு நினச்சி அது எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அதை பற்றி முழுக்க நம்ம விளக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஷூட் அப்படின்னா, நான் அதில் அவ்வளோ பெருசாக நான் ரொம்பலாம் கற்றுக்கல. என்னை ப்ராடக்ட் ஷூட்டை அப்படி எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப சூப்பரான கற்றுக்கிறேன், நான் சூப்பராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் நிறையா இருக்குது இந்த ப்ராடக்ட் ஷூட்லேயே A to Z சூப்பராக பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் சும்மா மொபைலை வச்சு எப்படி எடுக்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை கொஞ்ச நேரம். இந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு ஆப்பிள் இல்லை, அது ஒரு மாதுளப்பழம். அந்த மாதுளப்பழம் மேலே என்ன கலர் இருக்கும்? மாதுளப்பழம் நல்லா ரெட் கலரில் வழவழன்னு இருக்கும். அந்த மாதுளப்பழத்துக்குள்ளலாம் கொட்டை உள்ள பழங்கள் இருக்கும். அந்த பழத்தெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் சரி விடுங்க. அந்த பழத்தை தெறிக்க விடுற மாதிரி இதெல்லாம் நம்ம அடுத்த சீரீஸில் பார்ப்போம். நம்ம இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த சீரீஸில் எப்படின்னா, அப்படி மேலோட்டமாக ஃபோட்டோ எடுக்கிறது, அது உள்ளே இல்லை, மேலோட்டமாக எடுக்கிறது. அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மேலோட்டமாக எடுக்கிறதுலே எப்படி சூப்பராக எடுக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ தெரியுதா? இந்த ஃபோட்டோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ரோமோகிரானட், அதாவது மாதுளப்பழம் எடுத்து தண்ணியை தெளித்து, உங்ககிட்ட ஸ்ப்ரேவாக இருந்தால் எதாவது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே அண்ட் வாட்டர் ஸ்ப்ரே எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் தெளிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த வாட்டர் ட்ராப்ஸ் சூப்பராக இருக்கும். நான் கையாலே தண்ணி எடுத்து, என்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால கையாலே தண்ணி எடுத்து இப்படி தெளித்து, மாதுளம்பழம் தெளித்து அதை வச்சு கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி வைக்காமல், ஸ்டூல் வச்சு அப்படியே வழுக்கிட்டு ஊந்துடும் அப்படின்றதுனால மேலே துணியை வச்சு, மேலே மாதுளம்பழத்தை வச்சு, பின்னாடி பேக்ரவுண்டு ஒரு ப்ளைவுட் பேக்ரவுண்ட், அந்த ஒரு ப்ளைவுட் கபோர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளைவுட் பேக்ரவுண்ட் இருந்துட்டு அதில் பின்னாடி பேக்ரவுண்டாக வச்சு, பிளாக் ட்ராப்பாக வச்சு பின்னாடி நான் வச்சுக்கிறேன். நான் அதை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் அதை நம்ம ட்ரைபாடில் எடுத்து ஒரு ரிங் லைட் செட்டிங் தான் நான் வச்சுருந்தேன். அந்த ரிங் லைட்டை எடுத்து நான் கரெக்டாக ஒரு ஆங்கிளில் வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இன்னும் நான் வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பாருங்கள். வேறுமே யூஸ் பண்ணல அதில், நீங்கள் பாருங்கள். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிங் லைட், அந்த லைட் எஃபெக்ட் தான் இந்த ஒரு இதில் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் கருப்பாக இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் லைட், அதாவது லைட்டே இல்லாத ஒரு இடத்துலலாம் இந்த ஃபோட்டோவை எடுக்கணும். ஒரு லைட் கூட இல்லாமல் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் அப்படி இருக்கிறதுக்காக நான் ரிங் லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கினேன். மற்றபடி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கினேன். பகலில் எடுத்தால் இது வராது. முக்கியமாக 7 மணிக்கு, 8 மணிக்கு, 9 மணிக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பகலில் எடுக்கணுன்னா ஜன்னலெல்லாம் மூடி, நல்லா துணியெல்லாம் வச்சு மூடி, நல்லா இருட்டாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு இடத்துல பார்த்து நீங்கள் எடுங்க.
இந்த ஃபோட்டோவுக்கு நான் யூஸ் பண்ண ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ள நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதனால 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். நான் எடிட்டிங் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஸ்னாப்சீடில் தான் நான் எடிட் பண்ணேன். ஸ்னாப்சீடில் வந்து சூப்பராக எடிட் பண்ணலாம். அது வந்து அதுக்கான ஒரு தனி சீரிஸ் ஆரம்பிக்கிறேன், கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் நான். ஸ்னாப்சீடோட ஒரு தனி சீரீஸ், அதாவது ஒன்று அதில் கிராப் எப்படி பண்ணுறது. கிராப் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் கிராப்புக்குள்ளே நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அந்த கிராப் எப்படி பண்ணுறது, இப்போ ஃபில்டர் எப்படி பண்ணுறது, அந்த ஃபில்டரில் வந்து ஊறப்பட்ட விஷயம் இருக்கும், அதுலேயும் ஃபில்டர் எப்படி பண்ணுறது, சேச்சுரேஷன், கான்ஸ்ட்ராக்ஷன், அது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றுறது, அதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் சீரீஸில் கண்டிப்பாக வரும். ஸ்னாப்சீட் ஒரு சீரீஸ் வரும், ஃபோட்டோஷாப்போட சீரீஸ் வரும். வேறு என்ன ஆப் இருக்குது மொபைலில் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொபைல் அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நிறையவே இருக்குது. ஆனால் வந்து ஸ்னாப்சீட் ஃபோட்டோஷாப் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோகிராஃபி இந்த இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், எடிட்டிங் அப்ளிகேஷன் அப்படின்றதுனா அதில் என் கண்ணில் பட்டது சூப்பராக. ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன்லாம் நான் எடிட் பண்ணேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதுளை ஃபோட்டோவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் ஃபோட்டோவை இது பண்ணுறேன். நான் அந்த நெக்ஸ்ட் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டால் தான் எடுத்தேன் நான். மேரேஜ் கப்புள்ஸ்க்கு வந்த ஒரு டால் தான் அது. அந்த டாலை எடுத்து அதுவும் ஒரு மேரேஜ் கப்புளுக்கான ஒரு டால் தான் அது. ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் உள்ள ஒரு டால். அந்த டால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு அதை எடுத்து நல்லா பலபலன்னு தொடச்சி அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தான் வச்சு எடுத்தேன். எல்லாம் இப்போ கொண்டே முன்னாடி தான் எடுத்தது. அந்த ஒரு பேக்ரவுண்டில் வச்சு எடுத்து பின்னாடி லைட்டை வச்சுக்கினேன். லைட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, லைட்டை பின்னாடி வச்சுக்கினேன். அந்த லைட்டு வந்து இந்த சில்வர் கலர் அப்படின்றதுனால லைட் அடித்தா இந்த பக்கம் ஃபேடில் வந்து கருப்பு கலரில் தெரியும். ஷேடோவில் வந்து கருப்பு கலரில் தெரியும். அந்த ஃபேடு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஆக்கணும். அதுக்கு லைட்டை வந்து பின்னாடி வச்சுக்கினேன் லைட்டை. அந்த ஒரு ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது ஷாட் வந்து முன்னாடி வச்சு ஒரு ஷாட் எடுத்தேன். அதுக்கப்புறம் லைட்டு கிட்டே வச்சு நான் ஒரு ஷாட் எடுத்தேன். இதில் கண்டிப்பாக லைட்டு வரணும். ஏன்னா வந்து அந்த கப்புள் இது வந்து அந்த அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எடுத்தேன். அதே மாதிரி இந்த லைட்டு வச்சா ஈஸியாக அந்த மோஷன் ஷாட் எடுக்கிறதுக்கு சமம், அந்த லைட் மோஷன் ஷாட் எடுக்கிறதுக்கு சமம். அது பார்க்குறதுக்கு ஏதோ மோஷன் ஷாட்டாக எடுத்தால் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த லைட் வந்து அப்படி இருந்திருக்கு. அந்த லைட் வச்சு நான் எடுத்தேன். நான் நல்லா அந்த ஃபோட்டோ கவனிச்சு பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு. அந்த ஃபோட்டோவும் பாருங்கள், அதே மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சு எடுத்தேன் நான். மிச்ச 2 ஃபோட்டோ தான் இதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எடுத்த ஃபோட்டோனா அது. அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு தைலத்தை வந்து நான் ஒரு குட்டி பாட்டில் தைலம் அது. அந்த குட்டி பாட்டில் தைலத்தை எடுத்து அது ஒரு ப்ராடக்ட் ஷூட்டாக இருக்குமே அப்படின்றதுனால அது ஒரு ப்ராடக்டாக வச்சு அந்த ப்ராடக்டாக நான் நினைப்பில் வச்சு அந்த தைலம் பாட்டில் வந்து ஒரு இதில் வச்சுக்கினேன். நான் ஒரு ஸ்டூல் எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டை ஃப்ரண்ட்டில் காட்டிட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு அது நான் பகலில் எடுத்தேன். டோட்டலாக பகலில் எடுத்தேன். ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ, அதாவது கடைசி ஃபோட்டோ, வீடியோ முடிய போகுது. ஸோ இந்த கடைசி ஃபோட்டோ எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ஒரு மொபைல் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இந்த ஒரு மொபைல் பிராண்ட் நியூ மொபைல். இது ரெட்மியோட தேர்ட் டாப்பஸ்ட் மொபைல்னு நினைக்கிறேன். அது அப்படி ஒரு பேர் வாங்குச்சு, பட் அது உண்மையானு தெரியல. அந்த ஒரு மொபைல் வந்து ஒரு ட்ரைபாடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எல்லாமே அந்த ஃபுல் வியூ மொபைல் நான் கவனிக்கவே இல்லை. ஒன்லி கேமரா மாடியூலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெட்மியோட பிராண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணேன், அவ்வளோதான். இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கோல்டன் கலர் வந்து நான் இது பண்ணேன். இப்போ நான் ரிங் லைட்லாம் வச்சு நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். இப்போ வந்து கோல்டன் கலர் மாத்திரம், இந்த கோல்டன் கலர் இருக்குதா, இந்த கோல்டன் கலரில் வச்சுதான்
நான் வந்து அந்த ஒரு இது எடுத்தேன். அந்த ஃபோனோட டிசைனே எப்படின்னா கோல்டன் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு மேட் ஃபினிஷ் டிசைன் தான் இருக்கும். லைட்டாக அந்த ஷைனிங் பண்ணியிருப்பேன். அதான் வந்து அது வந்து ஷைனிங் கிடையாது, ஒரு மேட் ஃபினிஷ் டிசைன் தான். அதில் இந்த கோல்டன் கலர் சேர்க்குள்ள எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். ஒரு கோல்டன் கலர் அதில் வந்து சேர்க்குள்ள எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டார்க் கோல்டெல்லாம் நான் எடுத்தேன் நான். அதனால் பார்க்க வந்து அழகாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ மாற்றிடும். இப்போ என்னதுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சு அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த கேமரா மாடலில் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன். அந்த கேமரா மாடல் ஒரு அதில் அந்த 108 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றதுனால அந்த ஒரு இதுக்கு மட்டும் ஒரு சில்வர் கோட்டிங்குமே கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு டிசைனுக்காக, கேமரா டிசைனுக்காக. அந்த கோட்டிங் டிசைன் வந்து ஒரு பக்கம் மட்டும் கிளாஸாக தெரிகிற மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு அந்த லைட் இப்படி பிடிச்சதுனால. இப்படி ஃபோன் இப்படி இருந்ததுன்னா லைட் இந்த பக்கம் பிடிச்சிட்டு அந்த ஒரு கேமரா மாடியூல் இருக்குதுல்ல, அந்த கேமரா மாடியூலில் அந்த ஒரு சில்வர் கோட்டிங் இப்படி அடிச்சுட்டு அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கோடாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு பக்கத்தில் அந்த ரெட்மி சிம்பிள் எப்படி வந்துட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபோனுக்கு அடியில் தானே ரெட்மி சிம்பிள் இருக்கும், இப்படின்னா பக்கத்தில் இருக்குது, அது இன்விசிபிளாக எப்படிடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நான் வந்து மல்டி ஃபோட்டோஸோட வந்து கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு எடிட்டிங் மூலியமாக தான் அது நான் பண்ணேன். பட் அந்த ஃபோட்டோவை எப்படி எடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைட்டை வந்து ஃப்ரண்ட்டில் பிடிச்சிட்டு அந்த லோகோ வந்து தலைக்கையாக சாத்தி, ரெட்மி அப்படின்ற லோகோ வந்து தலைக்கையாக சாத்தி அதை வந்து லைட்டை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு கிளிக் தான், அதில் மாட்டிக்கிட்டு அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி. அதை எடுத்து இதில் அந்த ஒரு மல்டி ஃபோட்டோ ஃபங்க்ஷனில் டிரான்ஸ்பரன்சி மோட லைட்டை கம்மி பண்ணி அதில் வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணி கரெக்டாக எக்ஸ்பென்ஷன் பண்ணி நான் வந்து ப்ராடக்ட் ஷூட்டு அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் இந்த ப்ராடக்ட் ஷூட்டு அப்படி சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஷூட் சம்மந்தப்பட்டது ப்ராடக்ட் ஷூட்டுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எடுக்கிற ஃபோட்டோலாம் அதில் கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கமெண்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா, அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கும் நான் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ மாதிரியே நிறைய சீரீஸ் வரும். ஃபோட்டோகிராஃபி சீரீஸ் நான் சொல்லிட்டேன், ஃபோட்டோகிராஃபி சீரீஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபி சீரீஸில் இப்போ இது வந்து 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். 3வது வீடியோ இல்லை, 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். 2வது வீடியோவில் தான் வந்து நான் இது பண்ணிட்டேன். நான் இதில் வந்து ஒரு குட்டி டுட்டோரியல் ப்ராடக்ட் ஷூட்காக ஒரு குட்டி டுட்டோரியல் தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஷூட்டுக்கே இன்னும் ஒரு பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.